சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மௌன என்ன இது காலெல்லாம் அம்மி விட்டுட்டு இருக்க? நீ போய் படுப்பா. என்ன இது காலெல்லாம் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்க? எந்திரி, நீ போய் படுத்து தூங்கு. அத்தை நீ படு, நான் உன் கால அமைக்க விடுறேன். படு. இப்ப எதுக்கு ஏஞ்ச நீ படு? இல்லப்பா நீ போய் படு. உங்களுக்கும் கை கால் வலிக்கத்தானே செய்யும். இப்போ அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, அதெல்லாம் தாங்குற வயசு தானே எங்களுக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையாதுல்ல. எங்களை பத்திலாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க நிம்மதியா தூங்குனாதான் எங்க மனசு நிம்மதியா இருக்குமே. படுகிறீங்களா? அத்தை ஒன்னும் யோசிக்காத, நீ படு. வேணாம்ல, பொழுது விடிஞ்சு பொழுது சாயறது வரைக்கும் நீ வேலை செய்யறத பார்த்தே என் மனசுக்குள்ள நான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற கால் அமைக்கி விடணுமா? அப்படியெல்லாம் சொல்லாத அத்தை. உங்க கால் அமைக்க விட்டு நீங்க கொஞ்ச நேரம் தூங்குனாதான் எங்க மனசு நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு படு அத்தை. இப்போ படுக்க போறியா இல்லையா? என்ன பிள்ளை இப்படி சங்கடப்படுத்துற? நான் ஒன்னும் சங்கடப்படுத்தல, நீ எதுவும் நினைக்காம படு. எப்போ படுப்பா, சொல்றான்ல கால் வலின்னு வர சொல்லிட்டு இருக்கா. அது அப்படியே கொடாயிருதுக்கா. நீ படு, நான் கால் அமைக்க விடுறேன். மோ நீயும் படு. படு. படுப்பா. சரிப்பா படுத்துக்கோ. படு. அப்பாடி ஐயா வாங்க, உள்ள வாங்க. வாங்க அப்பா. வாங்கப்பா. இப்படி வாங்க, உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. உட்காருங்க உட்காருங்க, இருக்கட்டும் உட்காருங்க. பொன்னே பொன்னே, காஃபி கொண்டு வாமா. சார் இல்லங்க, பரவாயில்ல விடுங்க சார். இல்ல இல்ல எடுத்துட்டு வருவா. பரவாயில்ல. சின்ராஸ் தம்பியை பார்த்து பேசணுங்க. இருக்காங்களா? மாப்பிள்ள வெளியே போயிருக்காருமா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. மாப்பிள்ள வந்தோடனே நான் சொல்லிடுறேன். என் மக சரவண எங்களுக்கு சென்னையில இருந்து மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு இருந்தாயா. லெட்டரும் போட்டுட்டு இருந்தான். கொஞ்ச நாளா பணமும் வரல, அவன் கிட்ட இருந்து லெட்டரும் வரல. என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்துட்டோம்யா. சென்னைக்கு போய் அவன் இருந்த விலாசத்தை தேடி அலைஞ்சோம். ஆனா எங்கேயும் பார்க்க முடியலையா. ஏமாத்தத்தோட திரும்பி வந்துட்டோம். நாங்க அங்க போய் விசாரிச்சதுல அப்படி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சென்னையில இருக்கான்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனா அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல. பயமா இருக்கு. எங்க ஒத்த புள்ள கடைசி காலத்துல மரமா நிழலா இருப்பான்னு நினைச்சோம். ஆனா அவனையே இன்னைக்கு நாங்க தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அதனால சின்ராஸ் தம்பிய பார்த்து என் பையனை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கலான்னு வந்தோம். சின்ராஸ் தம்பி ஆறுதலா 4 வார்த்தை நம்பிக்கையா சொல்லும். அது மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அண்ணன் எப்ப வரும் தெரியலையாமா, எங்க கிட்ட ஒன்னும் சொல்லிட்டு போலியே.
ஏங்க ஏற்கனவே உங்ககிட்ட எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டாம்னு சொன்னதை மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா?